ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். நம்ம அந்த ஆல்ரெடி இந்த யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ்க்கான ஆன்சர் நம்ம பார்த்துட்டே வரோம். இதில் நிறைய கொஷின்ஸ்க்கான நம்ம ப்ரூஃப் வந்து கொடுத்துட்டே வரோம். இந்த ப்ரூஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டுக்கக்கூடிய 2 ஆன்சர் இருக்கக்கூடியதில் சில ராங்கான கொஷின்ஸு, அதே மாதிரி ஆன்சரில் வந்து சில ராங்கான ஆன்சர் கொடுத்துருக்குறது, இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சேலஞ்சு பண்ணுறதுக்காக தான் இந்த புக்குடைய நேமு, ஃபாரின் ஆத்தர் டெக்ஸ்ட் புக்குடைய நேம், அந்த கொஷினுக்கான பேஜ் நம்பர், இதெல்லாமே நம்ம 1 by 1 பார்த்துட்டு வரோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்த ஒரு கொஷினில் ஒரு சின்ன கரெக்ஷன். இந்த லூயிஸ் அசிடிட்டி அமாங் த ஃபாலோயிங் போரானுடைய ஹாலைட்ஸ். இந்த போரானுடைய ஹாலைட்ஸில் இந்த கொஷின் நம்பர் 56 வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 56, இதுக்கான எக்ஸாக்டான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் டி இல்லை. சரிங்களா? அதுக்கான ப்ரூஃப் இருக்குது. சரிங்களா? இந்த ஆப்ஷன் நம்பர் சி வந்து கிடையாது. அதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம 2-3 ப்ரூஃப் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இது ஆல்ரெடி நம்ம ஒரு ஜேஇ எக்ஸாம்பிள் இருந்து நம்ம எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணி நம்ம கிளாஸில் போட்டுக்கிறோம். லாஸ்ட்டாக யூடியூப்பில் கூட அந்த வீடியோவை நம்ம போட்டுக்கிறோம். ஒரு போரானுடைய ஹாலைட்ஸில் வந்து பார்க்கும்போது, இந்த போரானுடைய ஹாலைட்ஸில் ஜென்ரலாக ஃப்ளோரின் இருக்குது. இந்த ஃப்ளோரினில் வந்து பார்த்திங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஃப்ளோரின் மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரான் இதனுடைய வேக்கண்ட் ஆர்பிட்டாலான வேக்கண்ட் பி ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணும்போது நமக்கு பாண்ட் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். பாண்டு லென்த் டிக்ரீஸ் ஆனால் பாண்டு ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பாண்டு ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லூயிஸ் அசிடிட்டி கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி பேக் பாண்டிங் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி கிளாஸில் நம்ம என்ன எழுதியிருப்போம்னு பார்த்திங்கன்னா, BF3 நம்ம கிளாஸில் யூடியூப்லேயும் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி BCl3, இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோ. அதே மாதிரி PBr3, நெக்ஸ்ட்டு BI3, இதுதான் வந்து நம்ம கரெக்டான ஆர்டர். இதுக்கான இன்னொரு ப்ரூஃப் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கான ப்ரூஃப் பார்த்திங்கன்னா, நமக்கு கொஷின் நம்பர் இதே கொஷினுக்கான ப்ரூஃப் பாருங்கள். நமக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ட்ரைஹாலைட்ஸ் ஆஸ் எ லூயிஸ் ஆசிட் எஃபெக்ட் த பேக் பாண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் இதில் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில் அதை வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியது BF3 லெஸ் தென் BCl3 லெஸ் தென் BBr3. இதே கொஷினுக்கான ஆன்சர் வந்து இருக்குது. இந்த கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பரோட நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பேஜ் நம்பர். இந்த கொஷின்ஸ்க்கு வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பை பூரியன் சர்மா. சரிங்களா? இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பை பூரியன் சர்மா. பேஜ் வந்து 441. சரிங்களா? ஒரு நிமிஷம் இன்னும் இந்த கொஷினுக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பூரியன் சர்மா, பேஜ் நம்பர் 441 அண்டு 442. இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இன்னும் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நம்ம கண்டிப்பாக அந்த கொஷினுக்கான ஒரு சில கொஷின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆன்சர் கூட ப்ரூஃப் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி ப்ரூஃப் இருக்கும்போது அந்த கொஷின்ஸ் எல்லாமே சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ அதனால் இதுதான் எக்ஸாக்டான உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருந்தால் நீங்கள் தாராளமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் போடலாம். அந்த ப்ரூஃப் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், அந்த கொஷின்ஸை. ஆனால் அந்த புக்ஸ் வந்து ஃபாரின் ஆத்தர் டெக்ஸ்ட் புக்ஸாக இருக்கணும். தமிழ் மீடியம் புக்ஸை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதனால் புக்ஸ் வந்து ஃபாரின் ஆத்தர் டெக்ஸ்ட் புக்ஸாக இருந்து நம்ம அந்த ரெஃபரன்ஸை கொடுத்தா கண்டிப்பாக அந்த கொஷின்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா போன டைம் கூட PGTRBயில் அந்த மாதிரி நமக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம கொஷின் லாஸ்ட்டு வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 85 வரைக்கும் பார்த்தோம். அடுத்த கொஷின் நம்பர் 86 வந்து பார்க்கலாம். இந்த கொஷின் நம்பர் 86ல் H + E - ஒரு ஈக்லிபிரியம் கொடுத்துருக்காங்க 1/2 H2 ஈக்குவேஷன் பேலன்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். இது எக்ஸாம்பிள் ஆஃப் இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கேஸ் எலக்ட்ரோட். இதை நம்ம டைரெக்டாக எப்படி கொடுத்துருக்கலாம், ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுன்னு கொடுத்துருக்கலாம். இதே வந்து ஆக்சிஜன் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஆக்சிஜன் எலக்ட்ரோட், குளோரின் பார்ட்டிசிபேட் பண்ணால் குளோரின் எலக்ட்ரோட். சரிங்களா? மெட்டல் பார்ட்டிசிபேட் பண்ணால் மெட்டல் எலக்ட்ரோட். பட் ஹைட்ரஜன் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கு ஹைட்ரஜன் எலக்ட்ரோடும் கொடுக்கலாம், கேஸ் எலக்ட்ரோடும் கொடுக்கலாம். இது பூரியன் சர்மாவில் பேஜ் நம்பர் 836ல் பூரியன் சர்மாவோட பேஜ் நம்பர் 836ல் இந்த கொஷின்ஸ் இருக்குது. இதே கொஷின்ஸை
H ப்ளஸ் எலக்ட்ரான் போட்டு கேஸ் எலக்ட்ரோட் அப்படின்னு இருக்கும். இதில் ஹைட்ரஜன் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுன்னு சொல்லலாம். ஸோ கேஸ் எலக்ட்ரோட் இது கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 86க்கு டி கேஸ் எலக்ட்ரோட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் A + 2B gives 3C. the rate of formation of C. இது வந்து ஃபார்ம் ஆகுது, இது வந்து டீகம்போஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுக்கு முதல்ல ரேட் எழுதும்போது இந்த கொஸ்டினுக்கு -dA/dt = -1/2 dB/dt = +1/3 dC/dt. ஏன்னா இந்த மைனஸ் அப்படிங்கிறது இந்த ஏவுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுறது அப்படிங்கிறது மைனஸ், பி உடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது மைனஸ். இந்த இதுக்கு முன்னாடி 1 இருக்கும், அதனுடைய ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இங்கே -1/2, இங்கே வந்து வேல்யூ 1. ஸோ அதை அப்ளை பண்ண வேண்டியதில்லை. இங்கே அதனுடைய ஸ்டாய்கியோமெட்ரிக் இது ஃபார்ம் ஆகுது. ஏ அண்ட் பி உடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது, சி உடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இட் இஸ் கால்டு த ஃபார்மேஷன் ஆஃப் சி. இது டீகம்போஷன் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ அந்த கேஸில் 1/3 dC/dt. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? dC/dt ஃபார்மேஷன் ஆஃப் சி தான் கேட்டிருக்காங்க. அப்போ dC/dtயை இந்த வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ -1/2 dB/dt = 1/3 dC/dt. நமக்கு dC/dt மட்டும்தான் வேணும். இந்த 1/3ல் 3 இந்த பக்கம் போனால் -3/2 dB/dt. ஸோ நமக்கு ஆப்ஷன் நம்பர் A is the correct answer. Option number A is the -3/2 dB/dt is the correct answer. இதே கொஸ்டின்ஸ் கூட நமக்கு புக்கில் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 88. Arsenic sulfide colloidal solution is prepared by double decomposition reaction. இது நமக்கு 12th புக்லேயே இருக்குது. நீங்கள் ஃபாரின் டெஸ்ட் புக்லேயே ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ப்ராப்ளமேட்டிக்கான கொஸ்டின்ஸ் தான் நம்ம சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த கொஸ்டின்ஸ் டைரெக்டாக இருக்குது. ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 90ல் இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் இருக்குது. இட் இஸ் கால்ட் த டபுள் டீகம்போஷன் ரியாக்ஷன். அதாவது ஆர்செனேட் சல்ஃபைட் கொலாய்டல் சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பேர்டு பை டபுள் டீகம்போஷன் ரியாக்ஷன். அடுத்து நமக்கு லாஸ்ட் கிளாஸில் சொன்னது, நம்ம ஃபைனலாக கிளாஸ் முடியும் போது சொன்ன லாஸ்ட் கொஸ்டின் இது. விச் ரியாக்ஷன் இஸ் சூடோ யூனிமாலிகுலர் ரியாக்ஷன்? ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர். சரி, ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் கண்டிஷனில். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 89க்கு சி ஆசிட் கேட்டலைஸ்டு ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன். அடுத்தது the variation of adsorption with pressure at a given constant temperature is given by the curve is called the absorption isotherm. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாவே அது என்னது? நமக்கு ஐசோதர்ம். ஐசோ பார் அப்படின்னு பார்த்தோம். ஐசோ பார் அப்படிங்கிறது ப்ரெஷரை நமக்கு கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு, அதே மாதிரி நமக்கு அப்சார்ப்ஷன் ஐசோதர்மை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சோம்னா ஐசோ ஸ்டியர்னு வரும். இதெல்லாமே நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடியது அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம். ஸோ அந்த கேட்டகரியில் நம்ம ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 91. The enthalpies of combustion in rhombic sulfur and monoclinic sulfur are -297.5 kilojoule and -300 kilojoule respectively. Then find out the change of enthalpy. ஒரு ராம்பிக் மோனோக்ளினிக் சல்ஃபர்லேருந்து ராம்பிக் சல்ஃபராக கன்வெர்ட் ஆகிறதுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் அப்படியே புக்கில் இருக்குது. இந்த கொஸ்டினுக்கான ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இதுக்கான ப்ரூஃப் பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ்க்கு பாருங்கள், நமக்கு இந்த பூரியன் சர்மா புக்ஸில் அப்படியே டைரெக்டாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. டிட்டர்மினேஷன் ஆஃப் என்தால்பிஸ் ஆஃப் ஸ்லோ ரியாக்ஷன்ஸ் அக்கார்டிங் டு த எஸ்இஸ் லா, அதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் டெல்டா ஹெச் வந்து +2.5 கிலோஜூல், இது ராம்பிக் சல்ஃபர். அதே மாதிரி மோனோக்ளினிக் சல்ஃபர் அதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 297 - 300. ராம்பிக் சல்ஃபருடைய வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க 297.5 கிலோஜூல் அண்டு மோனோக்ளினிக் சல்ஃபர் கூட வேல்யூ -300 கிலோஜூல் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் பார்க்கும்போது நமக்கு இங்கே டைரெக்டாக ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா the transformation of 1 mole of rhombic sulfur into monoclinic sulfur is accompanied by the absorption of 2.5 kilojoule of heat.
சரிங்களா. ஸோ டெல்டா ஹெச் வந்து நமக்கு அந்த பூரியன் சர்மாவில் இருக்கக்கூடிய கேட்டகரி படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். டெல்டா ஹெச் ஈக்குவல் டு ப்ளஸ் 2.5 கிலோ ஜூல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 92. இந்த கொஸ்டின் நம்பர் 92 எல்லாமே ஆன்சர் கரெக்டு தான், சரிங்களா. பெரும்பாலான இந்த பூரியன் சர்மாவில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கக்கூடிய எல்லாமே எது நமக்கு என்தால்பி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஃப்ரீ எனர்ஜி, ஆல் த எனர்ஜி டேர்ம்ஸ் அப்படிங்கிறது, என்ட்ரோபி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, இது பெரும்பாலும் இந்த வரக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரோபி அதே மாதிரி வால்யூம் இது எல்லாமே ஆல் ஆர் த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. பட் அவங்க கேட்டுக்கிறது நாட் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் எல்லாமே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். அதாவது அவங்க இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எதுன்னு கேட்டிருக்காங்க, இதில் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கிடையாது, சரிங்களா. நமக்கு பூரியன் சர்மா மாதிரி இருக்கக்கூடிய ஃபாரின் ஆத்தர் டெக்ஸ்ட் புக்கில் இது எல்லாமே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இந்த கொஸ்டினுக்கும் இதுக்கும் ஆன்சருங்க எதுவுமே கிடையாது, சரிங்களா. இது கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, பட் கேட்டுக்கிறது நாட் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. தட் மீன்ஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்னென்னு கேட்டிருக்காங்க, இதில் எதுவுமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான நம்ம ப்ரூவ் பண்ணுறதை நமக்கு பூரியன் சர்மா வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் கிடைக்கிறதுக்கான மார்க் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 92க்கு இதில் நோ ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 93 பாருங்கள். அக்கார்டிங் டு த செகண்ட் லா, இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்வெர்ட் ஹீட் இன்டு ஒர்க் வித்தவுட் காம்பன்சேஷன் இஸ். இது 575 பூரியன் சர்மாவில் 575ல் பேஜ் நம்பர் இருக்குது. அதே ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்வெர்ட் தட் heat into work without compensation is called the second law of thermodynamics. So option A is the correct answer. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட, the molar heat capacity of a gas constant pressure must be. இது பூரியன் சர்மாவில் அதே பேஜில் பக்கத்தில் 535 பேஜ் நம்பர் 535ல் பூரியன் சர்மாவில் Cp minus Cv equal to R, நமக்கு Cp equal to என்னது R plus Cv. ஸோ ஆர் ப்ளஸ் சிவி டூ டேர்ம்ஸ் சேர்ந்தது ஒரு டேர்முக்கு ஈக்குவல். அப்போ எது கிரேட்டர் அப்படின்னா இது 2 டேர்ம், இது 1 டேர்ம். ஸோ சிபி கிரேட்டர் தென் சிவி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி. ஸோ இதுக்கும் நமக்கு இந்த பூரியன் சர்மாவில் பேஜ் நம்பர் 535ல் சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர், நமக்கு ஓவரால் டேர்ம் வந்து சிபி கிரேட்டர் தென் சிவி, அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ 94க்கு ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ். ஒரு யூனிவர்ஸில் எனர்ஜி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம். இதே லாஸ்ட்டாக வந்து என்ட்ரோபி கேட்டிருந்தாங்க நமக்கு டிஆர்பியில். என்ட்ரோபி வந்து அந்த எனர்ஜி ஆஃப் யூனிவர்ஸ் ஆஃப் த என்ட்ரோபி, யூனிவர்ஸ் ஆஃப் என்ட்ரோபியில் 0. யூனிவர்ஸ் ஆஃப் என்ட்ரோபின்னு கேட்டாங்கன்னா 0. பட் அவங்க கேட்டுக்கக்கூடியது எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ், இட் இஸ் த மேக்ஸிமம். ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இந்த கொஸ்டின்ஸும் ஒரு சில கொஸ்டின்ஸில் மாறி இருக்குது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். த என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன்ஸ் ரிலேட்டட் டு என்ட்ரோபி சேஞ்ச். இந்த கொஸ்டின்ஸு நமக்கு பூரியன் சர்மாவில் இருக்குது, பட் பேஜ் நம்பர் மறந்துட்டோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பூரியன் சர்மாவில் இந்த கொஸ்டின் என்தால்பி வேப்பரைசேஷனில் இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 105 பேஜ் நம்பர் 105ல் லெய்ட்லரில் 105 பேஜ் நம்பர் லெய்ட்லரில் பார்த்தீங்கன்னா டெல்டா எஸ் அப்படிங்கிறது என்ட்ரோபி சேஞ்ச் இன் வேப்பரைசேஷன் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் வேப்பரைசேஷன் டிவைடட் பை டி வேப்பரைசேஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. பட் இங்கே என்ன வருதுன்னா இந்த டேர்ம் டைரெக்டாக அப்படியே நமக்கு புக்ஸில் இருக்குது, இந்த டேர்மில் இங்கே வேப்பரைசேஷன் இருக்குது, இந்த டேர்மில் இங்கே வேப்பரைசேஷன் இருக்குது, பட் இங்கே டெம்பரேச்சரில் வேப்பரைசேஷன் இல்லை, சரிங்களா. சப்போஸ் இது ஆன்சர் எப்படி கொடுக்குறாங்க நமக்கு தெரியாது. அவங்க கீ ஆன்சர் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு எக்ஸாக்டான தெரிஞ்ச ஆன்சர் ஒன்று பி வந்து அப்படியே டைரெக்டாக நமக்கு பூரியன் சர்மாவில் டெல்டா ஹெச் வெப்பரைசேஷன் டிவைடட் பை டெம்பரேச்சர் ஈக்குவல் டு டெல்டா எஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து டைரெக்டாகவே இருக்குது. அந்த கான்செப்ட் படி பார்த்தா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட். பட் இந்த ஆப்ஷன் படி இல்லை. லைட்லர் இருக்கக்கூடிய 105 பேஜ் நம்பர் 105ல் லைட்லரில் கொடுத்துருக்கக்கூடிய டெல்டா எஸ் வெப்பரைசேஷன் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் வெப்பரைசேஷன் டிவைடட் பை டெம்பரேச்சர் டி வெப்பரைசேஷன். பட் அப்படி ஒரு ஆப்ஷன் கிடையாது. நமக்கு ஆப்ஷன் நம்பர் பி, நீங்கள் ரெண்டுத்துலையுமே செக் பண்ணி பாருங்கள். இல்லை நமக்கு பூரியன் சர்மாவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். லைட்லர் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் இதில் கிடையாது. ஸோ த என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் ரிலேட்டட் டு என்ட்ரோபி சேஞ்ச், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஐஸ் ஸ்கேட்டிங். இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்க்கு நமக்கு ப்ரூஃப் இருக்குது. ஆப்ஷன் மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் இன் ப்ரெஷர். ஆன்சர் எக்ஸாக்டான ஆன்சர் 97 ஏக்கு
இதுக்கான ப்ரூஃப் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த கொஷனுக்கான ப்ரூஃப் பார்த்திங்கன்னா இதுவும் நமக்கு ஒரு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி புக்ஸில் அப்படியே டைரெக்டாக இருக்குது. இந்த கொஷனுக்கான ஆன்சர் அட்வான்ஸ்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இந்த கொஷனுக்கான அட்வான்ஸ்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பை குர்தீப் ராஜ். இதில் வந்து பேஜ் நம்பர் 1055 and 1056 இந்த பேஜ் நம்பரில் இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷனுக்கான ப்ரூஃபில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ரூஃப் இருக்கும். இஃப் ப்ரெஷர் இஸ் ரைஸ்டு வித்தவுட் சேஞ்சிங் த டெம்பரேச்சர் ஒன்லி லிக்விட் ஃபேஸ் வில், இதில் இன்னும் ஃபர்தராக கொடுத்துருக்காங்க. அதர் ஃபேஸஸ் இஸ் ஐஸ் அண்ட் வேப்பர் வில் பி கன்வெர்டட் இன்டு லிக்விட். த ஐஸ் அண்டு வேப்பர் வில் பி கன்வெர்டட் இன்டு லிக்விட். அதுதான் நம்ம ப்ரெஷர். இதுக்கு மேலே இன்னும் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து அடுத்த இன்னொரு பேஜில் இருக்குது. ஸோ இதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பேஜில் இருக்குது. அட்வான்ஸ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி குர்தீப் ராஜில் இதுக்கான பேஜ் நம்பர் 1055 அண்ட் 1056 இருக்குது. ஸோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஐஸ் கட்டிங்க்கு? மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் இன் ப்ரெஷர். சரிங்களா? இன்னும் ஒரு ஒன்ஸ் கூட இந்த கொஷின்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆன்சர் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ஸ். நம்ம என்ன ராங்கான ஆன்சர் வந்து கொடுக்கறதுக்கு ஓகே, ஆன்சர் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். ஸோ 97க்கு ஏ. அடுத்தது கொஷின் நம்பர் 98. இதுவும் நமக்கு புரியும் சம்மாவில் இருக்குது. ஸோ த கண்டிஷன், இது ஒரு டேபிளில் கொடுத்துருப்பாங்க. த கண்டிஷன் ஃபார் த ஸ்பான்டேனிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் டெல்டா எஸ் ஜீரோனா அந்த ரியாக்ஷன் யூக்லிபிரியம் சிஸ்டம் இஸ் மேக்ஸிமம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது யூக்லிபிரியம் ரியாக்ஷன். இது வந்து நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். டெல்டா ஜி வந்து பாசிட்டிவ்னு சொன்னால் அது நான் ஸ்பான்டேனியஸ். டெல்டா ஜி நெகட்டிவ்னு சொன்னால் டெல்டா ஜி நெகட்டிவ் அதுன்னு சொன்னால் இட் இஸ் கால்ட் த ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸோ டெல்டா ஜி நெகட்டிவ் அப்படிங்கிறது டெல்டா ஜி லெஸ் தேன் 0 இட் இஸ் கால்ட் த டெல்டா ஜி நெகட்டிவ். ஸோ ஸ்பான்டேனிட்டிக்கான கண்டிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 99. ஃபார் ஏ சிஸ்டம் ஏ டெஃபினைட் காம்போசிஷன் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இஸ் எப்சிலான் என்ஐ. நமக்கு இதில் இருக்கக்கூடியது கெமிக்கல் பொட்டன்ஷியல் வரக்கூடியது. எப்சிலான் என்ஐ டி மியூ ஐ ஈக்குவல் டு 0 இட் இஸ் கால்டு த கிப்ஸ் டூகம் ஈக்குவேஷன். இதில் டிஆர்பியில் கேட்டது. பூரியன் சர்மாவில் பேஜ் நம்பர் 592 பூரியன் சர்மாவில் இருக்குது. 592 பேஜ் நம்பர் 592 பூரியன் சர்மா புக்கில் இந்த சிஸ்டம் அப்படியே இருக்குது. ஸோ ஃபார் ஏ சிஸ்டம் ஏ டெஃபினட் கம்போசிஷன் அட் ஏ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இஸ் எப்சிலான் என்ஐ இன்டு டி மியூ ஐ ஈக்குவல் டு 0 இட் இஸ் கால்டு த கிப்ஸ் டூகம் ஈக்குவேஷன். 99 ஆப்ஷன் நம்பர் சி, தேர்ட் ஒன். அடுத்தது கொஷின் நம்பர் 100. ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ரியாக்ஷன் ஆஃப் எ டைப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் ப்ராடக்ட். இந்த ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது இந்த பூரியன் சர்மாவில் 1043 பேஜ் நம்பர் பூரியன் சர்மா புக்கில். சரிங்களா? ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் ப்ராடக்ட். இந்த செகண்ட் ஆர்டருக்கான ரியாக்ஷன் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது இதனுடைய ஆர்டர் 1, இதனுடைய ஆர்டர் 1. ஸோ ஆர்டர் வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஆர்டர் வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் வந்து இதுதான். K equal to 1 divided by T into A minus B ln B into A minus X divided by A into B minus X. இது டைரெக்டாக இருக்கக்கூடிய கொஷின். இது ஆல்ரெடி நம்ம ஜென்ரல் டேர்ம் எழுதி போட்டுக்கிறோம் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறது கிளாஸில். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி எழுதிருக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 101க்கு ப்ரூஃப் நம்ம கிடச்சதுக்கப்புறம் போடலாம். ஒரு சில ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 கொஷின்ஸ்க்கு இன்னும் ப்ரூஃப் கிடைக்கல. அந்த கொஷினுக்கு ப்ரூஃப் கிடைச்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அந்த ப்ரூஃபோட நம்ம ஆன்சர் போடுறோம். ஒரு ½ hour 1 hour வெயிட் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் பாருங்கள். கோல்டு நம்பர் ஆஃப் ப்ரொடக்டிவ் கொலாய்ட் ஆஃப் ஆல்புமின் இஸ். ஆல்புமினுடைய கோல்டு நம்பர் என்னென்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் புக்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது பூரியன் சர்மாவில் இந்த ஆல்புமினுடைய கோல்டு நம்பர் என்ன ஆன்சர்னால் 2.5. பூரியன் சர்மாவில் அதாவது 12th புக்கில் இருக்குது. சரிங்களா? ஆனால் 12th புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து இருக்குல்ல. இதில் பூரியன் சர்மாவில் பார்த்தீங்கன்னா 1222 1222. இதில் பேஜ் நம்பரில் ஆல்புமினுடைய கோல்டு நம்பர் 2.5. பட் அவங்க இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்ஸாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு. பட் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா
ஆல்பமினுடைய கோல்டு நம்பர் 2.5. 2.5ல இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே 6.0, இங்கே .1 கொடுத்துருக்காங்க. பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2.5ன்னு அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே 25 கொடுத்துட்டாங்க. பட் கரெக்டான ஆன்சர் பூரியன் சர்மல் எடுத்து பார்த்தீங்கன்னா 2.5 தான். அப்படி ஒரு ஆன்சர் இதில் எதுவுமே கிடையாது. ஸ்கூல் புக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் 12th புக்கில் 2nd வால்யூமில் 0.08 to 0.1 கொடுத்துருப்பாங்க. இதுக்கு இந்த ஆல்புமினுடைய கோல்டு நம்பர் இது கொடுத்துருப்பாங்க. அந்த ரீஜன்லேயும் இது எதுவுமே கிடையாது. கொடுத்துருக்க இந்த ரீஜன்லேயும் இங்கே எதுவுமே கிடையாது. பட் நமக்கு கோல்டு நம்பர் ஆஃப் ப்ரொடக்டிவ் கொலாய்டு ஆஃப் ஆல்புமின் அப்படிங்கிறது பூரியன் சர்மாவில் எக்ஸாக்டாக அதே டேபிளில் ஸ்டார்ச்சு செல்லுலோஸ் அந்த மாதிரிக்கான கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டான ஆன்சர் என்னென்னா 2.5. இது டைப்பிங் மிஸ்டேக்ஸாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க 25 அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கோல்டு நம்பர் அவ்வளோ இல்லை. ஆனால் 2.5க்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸை வந்து எல்லாருக்கும் ஆன்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எக்ஸாக்டான ஆன்சர் 2.5. நீங்கள் புக்ஸ் பேஜ் நம்பரில் பூரியன் சர்மாவில் 1 to 2 எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் அந்த பேஜ் நம்பர் கூட உங்களுக்கு காட்டுறேன். அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பூரியன் சர்மாவில் பேஜ் நம்பரில் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆல்புமினுக்கு ஏக் ஆல்புமின் அதனுடைய கோல்டு நம்பர் 2.5. பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டைப் பண்ணும்போது 2.5க்கு பதிலாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக 25 டைப் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு ஆன்சரில் வந்து 2.5 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நிறைய கொடுத்துருக்காங்க. ஹீமோக்ளோபின், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பொட்டாட்டோ ஸ்டார்ச்சு, சப்போனின், டெக்ஸ்ட்ரின் இதில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கேட்கக்கூடியது ஆல்புமின். ஆன்சர் வந்து 2.5. அப்படி ஒரு ஆன்சர் கிடையாது. ஸோ இந்த பேஜ் நம்பர் பாருங்கள். நமக்கு பேஜ் நம்பர் 122ல் இதுக்கான கொஸ்டின்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் கிடைக்கிறது சார். ஏன்னா கொஸ்டின் வந்து கரெக்டு தான், பட் ஆன்சர் வந்து அந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடையாது. ஸோ நமக்கு 102க்கு எல்லாருக்குமே ஆன்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 103க்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 103ல் ஃபார் த நர்ன்ஸ் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. நர்ன்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் E = E0 minus 0.0591 divided by 2. ஏன்னா 2 எலக்ட்ரான் பார்ட்டிசிபேட் பண்ணுது இன்ட்டு Q. இந்த Q அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் ப்ராடக்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் ரியாக்டன்ட் Zn டிவைடட் பை Zn2+. இதுதான் Q. இந்த Zn அப்படிங்கிறது பியூராக இருக்கிறதுனால Q = 1 divided by Zn2+. அப்போ இந்த Qவுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா 1 divided by Zn2+ன்னு ஆட் பண்ணலாம். அதனுடைய கான்சன்ட்ரேஷன் இந்த மைனஸை வந்து எடுத்துருக்காங்க. மைனஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி எதுலையுமே கிடையாது. ஸோ இந்த 1 divided by Zn2+ மேலே கொண்டு வந்தோம்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது ப்ளஸ். அப்போ இந்த மைனஸ் என்ன ஆகிடும்னா இந்த Zn2+ மேலே வரும்போது இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ அந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. பட் மைனஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வேல்யூவில் நமக்கு ஆப்ஷன் நம்பர் சிலையும் கரெக்டு தான். சரிங்களா, இதிலே நமக்கு கரெக்டு தான். பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸில் கொடுத்துருக்கிறதுல இந்த Zn2+ வந்து மேலே வந்தால் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நமக்கு எல்லாம் தெரியும். ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு தான். ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு இதை 10 டைம் மேலே சொல்லியிருப்போம் கிளாஸில். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அதனுடைய கெமிக்கல் பொட்டன்ஷியல், அதாவது ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலோட வேல்யூ 0. இதை ரெஃபரன்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். சரிங்களா, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 105 ஃபார் 0.0128 நார்மாலிட்டி அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன் ஆஃப் 25 டிகிரி செல்சியஸ் லாம்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க. காமா 14.4 மோஸ் சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவலண்ட் அண்டு லாம்டா இன்ஃபினிட்டி 391 மோஸ் சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவலண்ட். கால்குலேட் KA. இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே டைரெக்டாக நமக்கு புக்கில் பூரியன் சர்மாவில் 823 பேஜ் நம்பர் 823 பூரியன் சர்மாவில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மோல் டெசிமீட்டர் -3ன்னு கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 823. இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 823ல் 1.80 × 10⁻⁻5 அதே கொஷின்ஸை நமக்கு அப்படியே டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆப்ஷனில் அதே வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்கே வேல்யூ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து K = C × α² டிவைடட் பை 1 - ஆல்ஃபா. வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது 1.82 × 10⁻⁵ மோல் டெசிமீட்டர்
-3 இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நமக்கு ஆப்ஷனில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கொஷனுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். யூனிட் கொடுக்கல நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நமக்கு ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கால்வானைசிங். இதுவும் இதே புக்கில் இருக்குது, பட் சிம்பிள் கொஷனுக்கு நம்ம தேவையில்லை. இந்த ராங்கான ஆன்சர் இருந்தால் தான் நமக்கு அந்த மாதிரி ப்ரூஃப் தேவைப்படும். கால்வனைசிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கோட்டிங் அயான் இஸ் அ சர்ஃபேஸ் ஆஃப் ஜிங்க். ஸோ இந்த 106க்கு ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 5 minutes கழித்து பார்க்கலாம். தேங்க்யூ.